பார்த்துட்டு வெளியிலேருந்து உங்களை வந்து பார்க்கும்போது ஒரு பயமா இருக்கு சார். என்னை பார்க்கவா? எப்பவுமே பயம் இருக்காது ராஜா சார் பார்க்கும்போது. இந்த படத்தை பார்த்துட்டு வெளியில வந்து ராஜா சார் பார்க்கும்போது பயமா இருக்கு. பரவாயில்ல, இது உங்களுடைய பாராட்ட எடுத்துக்கிறேன். ஏன்னா கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி தானே நாம் நடந்துக்க வேண்டியிருக்கோம். அப்படின்னா அது கொஞ்சம். கேள்வி கேட்ட நிருபர் யாருன்னு தெரியல. அந்த அவருடைய கேள்வியில் பொதிந்திருக்கிற கிண்டலை புரிஞ்சுக்காம இந்த எச்சை தனக்குத்தானே பாராட்டி சிரிச்சுக்குது. இந்த ஆள் நிஜமாக ஒரு இந்து பயங்கரவாதி. படத்துலேயும் அதே மாதிரி தான் பயங்கரவாதியாக தான் நடிச்சிருக்காரு. நல்ல வேலையா, எங்க ஊர் பக்கம் பெரியார் பிறந்து எங்களை காப்பாத்தினாரு. இந்த சங்கி பயலுக படம் எடுத்தாலும் சரி, அரசியல் பேசினாலும் சரி, மத அரசியல் பேசினாலும் சரி, பெரியாரை தொடாமல் இவங்களால அரசியல் பண்ண முடியாது, மதம் பேச முடியாது. இந்த கந்தன்மலை படத்தினுடைய இயக்குனர் எப்படி இந்த டைலாக் அவருக்கு தெரியாமலே இப்படி ஒரு டைலாக் வந்துருச்சு போல இருக்கு. நல்ல வேலையா, எங்க ஊர் பக்கம் பெரியார் பிறந்து எங்களை காப்பாத்தினாரு. படத்தின் பேர் கந்தன்மலை. கந்தன்மலையிலிருந்து படத்தை தொடங்குறாங்க. ஏதோ பெரிய போராட்டம் பண்ணி கந்தன்மலையை கைப்பற்றி அங்கே ஒரு வெற்றி கொடி நாட்டுவாங்க, அப்படிப்பட்ட கதை அமைப்பு இருக்குன்னு பார்த்தோம்னா திடீர்னு காதலை கொண்டு வராங்க திருமாவளவனை தாக்கிறதுக்காக. இவர் என்ன மேடையில் என்னென்ன பேசுவாரோ அதையே பேசி படத்துலையும் பேச வச்சுருக்காங்க. இவரை திருமாவளவனை தாக்குறாரு. அப்புறம் பெரியார் தொண்டர்களை கலப்பு திருமணம் செஞ்சு வைக்கிற தொண்டர்களை தாக்குறாரு. காதல்னு கொண்டு போகிறாரு. பஞ்சாயத்து தலைவர்னு வராரு. கந்தன்மலைக்கு என்னடா அர்த்தம்னு கடைசி வரைக்கும் புரியவே இல்லை. வெற்றி கொடி நாட்டுறதுக்கு பதிலாக இவர் வெட்டி பேச்சு பேசி, வெட்டி அரசியலாக பேசி, இது ஒரு வெட்டி பயல்ன்ற மாதிரி முடிஞ்சிருச்சு படம். ஊரை கூட்டி பஞ்சாயத்து பண்ணா கருப்பு சட்டையை போட்டுட்டு வந்து சமூக நீதின்ற பேர்ல எங்க பிள்ளைகளை எங்க கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டி போறான். அன்னைக்கு ஒரு பிள்ளைய கூட்டிட்டு போய் உடம்புலப்பேட்டையில கல்யாணம் பண்ணி வச்சீங்களே, அவளுக்கு எத்தனை கல்யாணம் பண்ணி வச்சீங்க? ஒருத்தன் செத்து போனா அவளுக்கு 1000 கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த பிள்ளை இது வரைக்கும் ஒரு புருஷனோட வாழ்ந்திருக்கா? இவங்களை நம்பி எப்படி அனுப்பி வைக்கிறது? பெண்களை இழிவுபடுத்துறதுன்றது இந்து மதத்தில் ஒன்றும் புதுசு இல்லை. ஏதோ அந்த உடுமலைப்பேட்டையில் சங்கர் செத்துட்ட மாதிரியும் சங்கரோட பொண்டாட்டி இன்னொருத்தனுக்கு வேறு கல்யாணம் பண்ணிக்கிட்டதாகவும் பேசுகிறாங்க. உண்மையில் நடந்தது என்ன? சங்கர் சாகவில்லை. அவனை இந்த சங்கிகள், சாதி வெறியர்கள் கொன்றார்கள், கொலை செய்தார்கள். கொல்லப்பட்டவனின் மனைவி மறுவாழ்வு தேடிக்கொண்டாள். அதில் என்ன தவறு? இவனுடைய சாமியெல்லாம் எடுத்துக்கலாமே. இப்போ கந்தன்மலைன்னு சொல்கிறாங்களே, அந்த முருகனுக்கு எத்தனை பொண்டாட்டி, சிவனுக்கு எத்தனை பொண்டாட்டி, கிருஷ்ணனுக்கு எத்தனை பொண்டாட்டி? குளிக்க வந்த பொம்பளைகளோட துணியெல்லாம் உருவிட்டு அவங்கள சல்லாபத்துக்கு அழைச்சவன் தான் அந்த கிருஷ்ணன். இப்படிப்பட்ட பின்புலத்தை வச்சுட்டு இவங்க இப்போ நடைமுறையில் உள்ள நம்ம பெண்களை இழிவுபடுத்தி இப்படிப்பட்ட வசனத்தை இந்த படத்தில் வச்சுருக்கிறான்னா நம்ம கண்டிக்க வேண்டாமா? அது மட்டுமா, காவல்துறையையும் கண்ட மேனிக்கு அவன் ஒரு தவறாக சித்தரிச்சிருக்கான் இந்த படத்தில். கந்தன்மலையை காப்பாற்ற வந்த எத்தனை இந்துக்களை கொண்டு இருக்கோம் தெரியுமா? இந்த லிஸ்ட்ல அடுத்து நீதான். தொன்று தொட்டு இந்துக்கள் கோவிலுக்காக செத்துக்கிட்டு தாண்டா இருக்காங்க. ஆனா உன்ன மாதிரி நாஸ்திங்க இனிமே உயிரோடு இருக்கக்கூடாது. ஒருவரின் கருத்தை அதே கருத்தால் வெல்வது தான் பண்பானது. ஆனால் இந்த சங்கிகளிடம் அந்த பண்பினை நாம் எதிர்பார்க்க முடியுமா? காந்தியை கொன்ற கோச்சை கூட்டம் தானே இவர்கள். வன்முறையை கையில் எடுப்பவர்கள் அல்லவா? ஒரு நாத்திகம் பேசுவது போல அந்த படத்தில் வைத்திருக்கிறான். அந்த நாத்திகனிடம் அவனுடைய கருத்துக்கு கருத்து பேசாமல் அவனை வெட்டுவதாக காட்சியை அமைத்திருக்கிறார்கள். எத்தகைய வன்முறையை தூண்டுகின்ற படமாக இந்த படம் இருக்கிறது. கொத்துதையா அச்சருந்த ராட்டினம் போல சுத்துதையா.
இயக்குனர் சாருக்கு ஒரு நல்ல ஒரு பாராட்டு சொல்லணும். படத்தில் பாட்டு கேட்ட இசையமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் அதில் ஒரு சின்ன குறை, எனக்கு மனக்குறைய என்னென்னா, கதாநாயகனை நடிக்க வச்ச எச் ராஜாவை ஒரு காதல் காட்சியிலையும் நடிக்க வச்சுருந்தீங்கன்னா அவர் இப்படி ஏங்கி அழுதுட்டு நின்றுட்டு இருப்பாரா? அடுத்த படத்துலேயே அது ஒரு காதல் காட்சி கொடுப்பா. ஆலால ஒஞ்சிருப்பு கொத்து